ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோவில் நருட்டோ யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான கெஞ்சுட்சு டெக்னிக்ஸ் அண்ட் விஷுவல் ஜூட்ஸஸ்லாம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நருட்டோ ஷிப்புடன் தமிழ் டப்பிங் வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபேன்ஸ் திரும்ப அந்த ஃப்ரான்ச்சைஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இந்த டாப்பிக்கை தாண்டி நருட்டோ ஃப்ரான்ச்சைஸில் இன்னும் கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இன்கேஸ் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, கண்டிப்பாக அடுத்தடுத்து அதையும் மேக் பண்ணுறோம். சரி, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 9th பிளேஸ்ல பார்க்க போறது டெம்பிள் ஆஃப் நிர்வாணா. நருட்டோ கிளாசிக்கை பொறுத்தவரை ஃபன், ஆக்ஷன், அட்வென்ச்சர்ஸ்க்குலாம் பஞ்சமே இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும். அந்த வகையில் எபிசோட் 67ல இந்த கெஞ்சுட்சு டெக்னிக்கை நம்ம கபுட்டோ யூஸ் பண்றதை பார்த்துருப்போம். ஆக்சுவலி இது இட்டாச்சியோட விஷுவல் கெஞ்சுட்சு மாதிரி கிடையாது. இருந்தாலும் பிசிக்கல் கான்டாக்ட் இல்லாம குருனை சென்சே மாதிரியே நம்ம கபுட்டோ ஒரு நல்ல கெஞ்சுட்சு யூசர் தான். அதாவது சுனின் எக்ஸாம்ஸ் அப்போ ஹிருசன் சரோட்டோபியை டேக் ஓவர் பண்றதுக்காக ஒரோச்சிமாரோ அந்த அரேனாக்கு வந்திருப்பாரு. அண்ட் அவருக்கு அசிஸ்ட் பண்ண விதமா ஒரு ஆளுங்களும் கபுட்டோ வந்திருப்பாங்க. அப்ப கபுட்டோ பாத்தீங்கன்னா அந்த அரேனால இருந்த ஷினோபிஸ் ஆடியன்ஸ்னு எல்லாரையும் தூங்க வைக்க இந்த கெஞ்சுட்சு டெக்னிக்கை யூஸ் பண்ணிருப்பாரு. சோ இதோட பர்பஸும் மத்த கெஞ்சுட்சு போலவே தான். அதாவது ஒன்ஸ் கபுட்டோ இதை போட்டதும் எல்லாரும் உடனே கெஞ்சுட்சுல ட்ராப் ஆகி அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. என்னதான் கக்காஷி மாதிரி சில பவர்ஃபுல்லான ஷினோபிஸ் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி இருந்தாலும் ஸ்டில் பேட்டில்ஸ்ல இந்த ஜூட்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல பார்க்க போறது டீமனிக் இல்யூஷன். இதை நருட்டோ ஷிப்புடன் எபிசோட் 300ல பார்த்திருப்போம். அதாவது 4th ஷினோபி வார்ல நம்ம கபுட்டோ பாத்தீங்கன்னா பல பயங்கரமான இறந்து போன ஷினோபிஸை ரீஅனிமேட் பண்ணி ஷினோபி அலைன்ஸை கதற விட்டுருப்பாரு. அதுல கெங்கெட்சு ஹொசோகி அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் மிசுகாகே தான் இந்த டெக்னிக்கோட ஒரு பிரைம் யூசர்னு சொல்லணும். இவரோட காலகட்டத்தில் மிஸ்டி வில்லேஜ்ல இவர் தான் பவர்ஃபுல்னு சொல்லணும். பிகாஸ் இவரோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இல்யூஷனல் அட்டாக்ஸ் தான். அதாவது ஜெயண்ட் கிளாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயிஸ்டர் லைக் அனிமலை சமன் பண்ணி அதுல இருந்து ஸ்டீமை ரிலீஸ் பண்ணி தன்னோட ஆப்பனன்ஸ் அட்டாக் பண்ணுவாரு. இதோட ஒரு சிறப்பு அம்சமே என்னன்னா, ஆப்பனன்ஸால இவரோட ஒரிஜினல் ஃபார்ம் எங்க இருக்குன்னு அவ்வளவு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா டைரக்டா கண்ணுக்கு தெரியும் போது அட்டாக் பண்ணா மறைஞ்சு இன்னொரு இடத்துல அப்பீர் ஆகி திரும்ப அட்டாக் பண்ணுவாரு. சோ 4th ஷினோபி வரப்போ செகண்ட் மிஸ்ஸுக்காகவே பாத்தீங்கன்னா ஷினோபி அலைன்ஸ்க்கு தன்னை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு ஐடியாலாம் கொடுப்பாரு. ஆனாலுமே ஷினோபி அலைன்ஸ் பயங்கரமா திணறுவாங்கன்றதுனால இதுவுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கெஞ்சுட்சு டெக்னிக்னு தான் சொல்லணும். லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது காமோயி. பொதுவாகவே எல்லா பிரான்ச்சைஸை பொறுத்தவரை மல்டிவர்ஸ், மெகாவர்ஸ், பாக்கெட் டைமென்ஷன் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் ஸ்பேஸ் டைம் மேனிபுலேட்டர்ஸும் இருப்பாங்க. அந்த வகையில் இங்க நருட்டோ யூனிவர்ஸ்லயுமே ஸ்பேஸ் டைமை மேனிபுலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்காரு. அவர் தான் ஒபிட்டோ உச்சிஹா. ஸோ உச்சிஹா கிளான் மெம்பர்ஸை பொறுத்தவரை மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் அவங்களோட மங்கேக்கு ஷெரிங்கனை அவைக்கன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒவ்வொருத்தரோட ஷெரிங்கனை பேட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற வகையில் டிஃப்ரெண்டான எபிலிட்டிஸ் இருக்கும். அதில் ஒபிட்டோட மங்கேக்கு ஷெரிங்கன் மூலமா அவரால் ஸ்பேஸ் டைமை மேனிபுலேட் பண்ணி காமோயி டைமென்ஷன் அப்படின்ற ஒரு பாக்கெட் டைமென்ஷனை உருவாக்க முடியும். அது மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஸ்டன்ட்டா டெலிபோர்ட் ஆகுறது, ஒரு பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட்டை பிரசன்ட் பண்றது, இல்லாட்டி தனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தா காமோயி டைமென்ஷனுக்குள்ள போயிட்டு தன்னை பாதுகாக்கிறதுலாம் பண்ண முடியும். பட் அதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, காமோயி டைமென்ஷனுக்குள்ள 5 நிமிஷம் வரைக்கும் தான் ஸ்டே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் டைம் லிமிட் இருந்தாலும் டெலிபோர்டேஷனுக்கு இது மேஜர் ரோலை பிளே பண்ணுது. பிளஸ் பேட்டில்ஸ்லயும் ஒபிட்டோக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல கக்காஷி கிட்டயும் ஒபிட்டோட ஷரிங்கன் இருக்கிறதால அவராலே இந்த காமோயி டைமென்ஷனை உருவாக்க முடியும். பட் உச்சிஹா மெம்பர் அளவுக்கு அவரால் பண்ண முடியாது. இருந்தாலும் ஓவராலா இது ஒரு பவர்ஃபுல்லான விஷுவல் ஜூட்ஸுன்றதை சொல்லியே ஆகணும். அடுத்த லிஸ்ட்ல 6வதா பார்க்க போறது பிரிங்கர் ஆஃப் டார்க்னஸ். நருட்டோ யூனிவர்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் தடமாறி போய் வில்லனா மாறின கேரக்டர் அப்படின்னா ஒரோச்சிமாரோ சொல்லலாம். அவரை பொறுத்தவரை இம்மோர்டாலிட்டி அடைஞ்சு ஏகப்பட்ட ஜூட்ஸஸ் உருவாக்கி எல்லா ஷினோபிஸை விட நாலேஜபிளாவும் சுப்பீரியராகவும் இருக்கணும்னு முயற்சி பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, தன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு மினட்டோ 4th ஹோக்காகவே செலக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி சுனின் எக்ஸாம்ஸ் அப்போ ஹிருசனை கொல்றதுக்காக லீஃப் வில்லேஜுக்கு வந்திருப்பாரு. அப்போ ஒரோச்சிமாரோ பாத்தீங்கன்னா ஹிருசனுக்கு எதிராக இறந்து போன ஹஷிராமா டோபிராமாவை சமன் பண்ணியிருப்பாரு. அதுல சண்டை இன்டென்ஸா போய்கிட்டு இருந்த சமயத்துல டோபிராமா பாத்தீங்கன்னா இந்த பிரிங்கர் ஆஃப் டார்க்னஸ் டெக்னிக்கை போட்டு ஹிருசனை ஒரு டார்க்கான இல்லூஷனல் ஏரியால சிக்க வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. சோ பேட்டில் சிச்சுவேஷன்ல இந்த டெக்னிக் மூலமா ஆப்பனன்ஸை கொஞ்ச நேரத்துக்கு சரியா பார்க்க முடியாத மாதிரி பண்ணி பயங்கரமா சஃபர் ஆக்க முடியும். ஆக்சுவலி அந்த பேட்டில போய் ஹிருசன் பாத்தீங்கன்னா ஹீரோடென்சை பண்ணப்பட்ட டோபிராமாவோட சோலை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை பிரேக் பண்ணி அதுல இருந்து தப்பிச்சிருப்பாரு. இல்லாட்டி நிச்சயம் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். நம்ம லிஸ்ட்ல அடுத்து 5வதா பார்க்க போறது இசனாகி. பொதுவாக கெஞ்சுட்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் மைண்ட் பேஸ்ட் இல்யூஷனல் அட்டாக்ஸ் தான் பெரும்பாலும் பார்த்துருப்போம். ஆனா இந்த இசனாகி பாத்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படின்ற டெக்னிக்கை பேஸ் பண்ணி இருக்கிறதால கிட்டத்தட்ட ரியாலிட்டி ஆல்ட்ரேட் பண்ணி ஆப்பனன்ஸை கதற விட முடியும். ஸோ இந்த விஷுவல் ஜூட்ஸு உச்சிஹா மெம்பர்ஸால அவங்களோட ஷரிங்கன் ஐ மூலமா மட்டும்தான் பண்ண முடியும். பட் இதுல இருக்கிற ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஒன்ஸ் இந்த இசனாகி யூஸ் பண்ணிட்டா அந்த யூசரோட விஷன் க்ளோஸ் ஆகிடும். இந்த டெக்னிக்கோட பிரைஸ் தெரிஞ்சு வச்சதுனால தான் டான்சோ பாத்தீங்கன்னா அவரோட கையில நிறைய ஷரிங்கன் ஐஸை பொசஸ் பண்ணியிருப்பாரு.
இருப்பாரு. ஸோ இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா யூசர் தான் ஆப்பனண்டோட சென்சஸ்ல ஒரு இல்யூஷன் அப்ளை பண்ணுவாரு. உதாரணத்துக்கு தான் உயிருக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வருது அப்படின்னா உடனே அதுல இருந்து தன்னை காப்பாத்திக்கிட்டு இன்னொரு இடத்துல ஸ்பான் ஆக முடியும். இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் சாஸ்கேவோட பேட்டில் ஏற்பட்டப்போ டான்சோ மல்டிபிள் டைம்ஸ் இறந்து போயிருந்தாலும் திரும்ப திரும்ப வந்திருப்பாரு. ஸோ ஜஸ்ட் இது ஒரு இல்யூஷன் அப்படின்றதையும் தாண்டி ஒரு லைஃப் சேவரா இருக்கிறதால கண்டிப்பா இது ஒரு பவர்ஃபுல் விஷுவல் ஜூட்ஸுன்றதை சொல்லியே ஆகணும். அடுத்த லிஸ்ட்ல 4வதா பார்க்க போறது சுக்கியோமி அண்ட் அமட்ராசோ. இட்டாச்சியோட ஒரு ஐகானிக் விஷுவல் பேராலிசிஸ் அப்படின்னா இந்த சுக்கியோமியை சொல்லலாம். அதாவது தன்னோட மங்கேக்கு ஷெரிங்கன் மூலமா யார் ஒருத்தர் தான் கண்களை நேருக்கு நேரா பாக்குறாங்களோ அவங்களை இந்த சுக்கியோமி கெஞ்சிட்சுல சிக்க வச்சு கதற விடுவாரு. லைக் நருட்டோ கிளாசிக்ல ஃபர்ஸ்ட் டைம் இட்டாச்சியும் கிசாமியும் லீஃப் வில்லேஜுக்கு வந்திருக்கும் போது ஆசுமா அண்ட் குரோனே கூட பேட்டில் ஏற்பட்டிருக்கும். அந்த டைம்ல இந்த விஷுவல் பேராலிசிஸ் பத்தி தெரிஞ்சு வச்சிருந்ததால ககாஷி உள்ள போந்து அவங்க 2 பேரையும் கண்களை மூட சொல்லிட்டு உஷாரா இருக்க சொல்லுவாரு. ஆனா ஒரு கட்டத்துல ககாஷி அதுல மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 3 நாள் வரைக்கும் டார்ச்சர்ஸ் அனுபவிச்சிருப்பாரு. இதுல சுக்கியோமிக்குள்ள என்னதான் அவ்வளவு மணி நேரம் கடந்திருந்தாலும் ரியல் வேர்ல்டுல வெறும் ஒரு சில செகண்ட்ஸ் தான் கடந்திருக்கும். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஏற்ற வகையில யூசரோட விஷனை கொஞ்சம் பிளர் பண்ணாலும் ஆப்பனண்ட் அதை விட பயங்கரமா சஃபர் ஆவாங்கன்றதால கண்டிப்பா இதுவும் ஒரு டெட்லியஸ்ட் விஷுவல் ஜூட்ஸுன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. அடுத்து அமட்ராசோ. இதை இன்னொரு வகையில் பிளாக் ஃப்ளேம்ஸ், எட்டர்னல் ஃபயர், த ஃபயர்ஸ் ஃப்ரம் ஹெல் இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட சூரியனுக்கு நிகரான ஹீட் எனர்ஜியை கொண்டு இருக்கிறதாலையும் யாராலையும் அவ்வளோ ஈஸியாக அணைக்கவே முடியாத காரணத்தினால தான் இது ஒட்டுமொத்த விஷுவல் ஜூட்ஸஸ்ல ரொம்ப ரொம்ப டெட்லியானதாக பார்க்கப்படுது. ஸோ இதோட பிரைம் யூசரையும் இட்டாச்சி தான் சொல்லணும். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மங்கேக்கு ஷெரிங்கனுக்கும் ஒரு எபிலிட்டி இருக்கும். அந்த வகையில் இட்டாச்சியோடதுல ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபயர் ரிலீஸ் கொண்டு இருக்கிறதால ஜஸ்ட் ஆப்பனண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், உடனே போயிட்டு அந்த பிளாக் ஃப்ளேம்ஸ் அவங்களை எரிச்சிடும். ஸோ இட்டாச்சி இதை பல இடங்களில் ஆப்பனன்ஸ்க்கு எதிராக யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்போம். சேம் சாஸ்கேவும் அவரோட 3rd டோமையை அவைக்கன் பண்ணதுக்கு அப்புறம் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. குறிப்பாக ரைக்காகே அவரோட ஒரு கையை இழந்ததுக்கு காரணமே சாஸ்கேவோட இந்த அமட்ராசோ தான் சொல்லணும். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது இசனாமி. இட்டாச்சியோட விஷுவல் ஜூட்ஸஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னா இந்த இசனாமியை சொல்லலாம். அதாவது இதோட கவுண்டர் பார்ட்டான இசனாகிக்கு அப்படியே ஆப்போசிட்டா செயல்பட்டு ஒருத்தரை கெஞ்சிச்சு உலகத்துல சிக்க வச்சு அவங்க தங்களோட ட்ரூ செல்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் ஒரு எண்ட்லெஸ் லூப்ல மாட்ட வச்சிடலாம். இந்த டெக்னிக்கை நம்ம இட்டாச்சி பாத்தீங்கன்னா 4th ஷினோபி ஆரப்போ கபுட்டோவை தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது சாஸ்கேவும் இட்டாச்சியும் கபுட்டோ கூட சண்டையில இருக்கும்போது இட்டாச்சி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெர்ஃபெக்ட் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுவாரு. ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதோ ஆப்பனண்டான கபுட்டோ அதில் சிக்க வச்சிடுவாரு. ஸோ இந்த விஷுவல் ஜூட்ஸை பொறுத்தவரை ஒன்ஸ் யாராச்சும் ஒருத்தர் இதில் மாட்டிக்கிட்டா அவங்களை வெளியிருந்து யாராலையுமே அந்த கெஞ்சிட்சு பிரேக் பண்ணி காப்பாற்ற முடியாது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன் அவங்களே அவங்களோட ட்ரூ செல்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் கவுண்டர் பண்ண முடியும். இதில் இந்த இசனாமியுமே ஒரு ஃபர்பிடன் ஜூட்ஸ்ன்றதுனால ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணினதும் அதுக்கு வெளியா பெர்மனன்ட் ஐசைட்டை இழக்க நேரிடும். இருந்தாலும் விஷுவல் ஜூட்ஸஸ்ல இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்ன்றதை சொல்லியே ஆகணும். லிஸ்ட்ல அடுத்து 2வதா பார்க்க போறது கோட்டோ அமாட்சுகாமி. நருட்டோ பிரான்ச்சைஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டொஜுட்சு அப்படின்னா இதை சொல்லலாம். அதே போல என்டையர் நருட்டோ பிரான்ச்சைஸ்லேயே ஒரு எமோஷனல் டெத் அப்படின்னா கண்டிப்பா சிஷி உச்சிகாவை சொல்லியே ஆகணும். ஸோ அவருக்கு சொந்தமான இந்த டொஜுட்சு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிலான மைண்ட் கண்ட்ரோலிங் கெஞ்சிட்சுவை கேஷ் பண்ற எபிலிட்டி கொண்டு இருக்கும். அதாவது இதால பாதிக்கப்பட்ட விக்டிம்க்கு தான் கெஞ்சிட்சுல தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம்னே தெரியாம மேனிபுலேட் செய்யப்படுவாங்க. இதை கேட்க ஏதோ சிம்பிளா தெரிஞ்சாலும் இது மூலமா அஃபெக்ட் ஆகிற விக்டிம் பயங்கரமா சஃபர் ஆவாங்க. அது மட்டும் இல்ல ஈடுடென்சை பண்ணப்பட்ட மாதரா பாத்தீங்கன்னா அதுல இருந்து பிரேக் பண்ண சரியான ஹேண்ட் சைன்ஸை போட்டிருப்பாரு. ஆனா ரீஅனிமேட்டட் இட்டாச்சி பாத்தீங்கன்னா நருட்டோட உடம்புக்குள்ள சீக்கிரட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த க்ரோ மூலமா இந்த கோட்டோ அமாட்சுகாமியை அட்டைன் பண்ணி அதை யூஸ் பண்ணி தான் கபுட்டோட கண்ட்ரோல்ல இருந்த ஈடோ டென்சை பாண்டை பிரேக் பண்ணிருப்பாரு. அட்டாக் பண்றதையும் தாண்டி இப்படிப்பட்ட அபாரமான யூசேஜஸையும் கொண்டு இருக்கிறதால தான் இந்த டொஜுட்சு டாப்ல இருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டை முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது த இன்ஃபினிட் சுக்கியோமி. ஒட்டுமொத்த நருட்டோ யூனிவர்ஸ்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் கெஞ்சிட்சு அப்படின்னா இதை சொல்லியே ஆகணும். இந்த ஜூட்ஸை காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 3rd ஐன்னு சொல்லக்கூடிய ரினே ஷெரிங்கன் தேவைப்படும். அதை ஃபர்ஸ்ட் காகுயா பார்த்தீங்கன்னா காட்ரியில இருந்து சக்ரா ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இதோட பர்பஸே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரினே ஷெரிங்கனோட விஷுவல் மூன்ல பட்டதும் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் லைட் எனர்ஜி உலகம் முழுக்க ரெஃப்ளெக்ட் ஆகி எல்லா ஷினோபிஸையும் வெளிவரவே முடியாத அளவுக்கு ஆழ்ந்த கனவுக்குள்ள சிக்க வச்சிடும். அந்த இன்ஃபினிட் ட்ரீம்ல ரீஅனிமேட் பண்ணப்பட்ட கேரக்டர்ஸ் தவிர்த்து எப்பேற்பட்ட காட்லி ஷினோபிஸா இருந்தாலும் மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டெட்லியான விஷுவல் பேரலிசிஸை பிளாக் ஜெட்ஸு பார்த்தீங்கன்னா ஹாகுரோமா எழுதி வச்ச ஸ்டோன் டேப்லெட்டை ஆல்டர் பண்ணது தெரியாம தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதரா நான் அஷிராமாவை விட போர் இல்லாத ஒரு உலகத்தை கிரியேட் பண்றேன்னு சொல்லி கடைசியில ஏமாத்தப்பட்டு முதுகுல குத்து வாங்குற சீனை பாக்குறப்போ உண்மையிலே பாவமா இருக்கும். ஷிப்புடன் ஃபுல்லாவே மாதரா போட்ட வீதியில ஒபிட்டோ செயல்படுவாரு. அதுக்கு மெயின் ரீசன் பிளாக் ஜெட்ஸு பார்த்தீங்கன்னா காகுயாவை எப்படியாச்சும் திரும்ப ரிவைவ் பண்றதுக்கு மாதரா ஒபிட்டோ 2 பேருமே இந்த ப்ராஜெக்ட் இன்ஃபினிட் சுக்கியோமின்ற பேர்ல மேனிபுலேட் பண்ணிருப்பான். ஆனா உண்மையிலே இந்த கெஞ்சிட்சு பாத்தீங்கன்னா ஷினோபிஸை வெறும் ட்ரீம்ல தள்ளுறது மட்டும் இல்ல, அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட சக்ரா எனர்ஜிஸையும் உறிஞ்சி கொண்டுன்றதால தான் மோஸ்ட் டெட்லியஸ்ட் கெஞ்சிட்சுவா பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.